நீ ஒருத்தைய வச்சிருக்கல, அவளை போய் கூட்டு வா. வெளில போயிருக்காது. நான் போவா இல்ல நீ போறியா? அங்க இல்ல, யாரும் இல்ல. நான் போய் கூட்டு வரவா? கூட்டு வந்துட்டேனா? நானே போய் கூட்டு வரேன். இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துடுறேன். யோ, அவளை அடிக்க முடியாதான் தடுத்தீங்க. கொலவனும் என்ன உசுருக்கு விட்டு சொல்லிட்டேன். என்ன தந்தாலும் காத்து கருப்பு நீதான் கலங்குவதே. என் காலை அமுக்கி விடுறியா? காலா அமுக்கிடுற. இப்ப நீ என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்ல, நான் இங்க இருந்து குதிச்சிடுவேன். பெத்த தாயாடி பெத்த பேய் உள்ள வச்சு நாயா அடிக்கிறா. ஏடி வெளியிட்டு வேடிக்கை பாக்குறேன். பதில் சொல்லிட்டு போ. இப்ப நான் கீழே விழுந்தது உன் மூஞ்சிக்கு வரும். என்ன பதில் சொல்லு? என்ன சொல்லு? என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம். என்னது? கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாமா? எப்பயோ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிட்ட. பைத்திய மாதிரி பேசுற. என்னது? இல்ல அந்த 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 பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடுறோம். எந்த பொண்ணு? அந்த பொண்ணை தான். எத்தனை பொண்ணு? நிறைய கணக்கே இல்லை. நீ யாரை டைவர்ஸ் பண்ண? பேசுடா, வாய் திறந்து எதனா பதில் சொல்லு. எனக்கு திடீர்னு கையும் இல்லை காலும் இல்லை. அதனால தான் அவ கூட ஒன்னேன். அதனால தானே அவ கூட ஒன்னேன். கையும் ஒல்ல காலும் ஒல்ல, ஆனால் அவ கூட ஒட்டேன். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அழகு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணும்? எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ ஒரு டான்ஸ் ஆடினல, அந்த டான்ஸ் இப்போ ஆடு, நான் பார்க்கணும். எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ ஒரு டான்ஸ் ஆடி தானே எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, கம்பெனியில் எல்லோரும் முன்னாடியும். அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண நான் பார்க்கணும். இப்போ நீ டான்ஸ் ஆடுற. என்ன டான்ஸ்? என்ன பாட்டு? என்ன பாட்டு ஆடணுன்னு கூட ஞாபகம் இல்லையா? இல்லை, ஞாபகம் இல்லை. எனக்கு தெரியாது. இப்போ ஏதோ ஒரு டான்ஸ் எனக்காக இப்போ நீ ஆடுற. ஆடு. இருங்க, நான் ஜெட்டி போட்டு வந்துடுறேன். ஷோ, சரி, அசிங்கம் பிடிச்சவனா இருப்பான். போடா, போய் போட்டு வா. புதுசா கல்யாணம் ஆச்சுல்ல, அப்புறம் என்ன? டான்ஸ் ஆடு. சாமி பாட்டு அட்டா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத. சாமே மன்மத சாமே மந்தர சாமே போகிரி சாமே அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டி. நீங்களும் ஆடுங்களா? அந்த ஸ்டெப் எனக்கு தெரியும், சொல்லி. அட கருமம் முடிச்சவனே, நீ கூட சாமி பாட்டுக்கு ஆடுறன்னு பார்த்தா இந்த பாட்டுக்கு தான் ஆடுறியா? இது மாதிரி தான் எல்லா பொண்ணு கூடயும் எல்லா சேனல்லையும் சொல்லி தரேன். ஒரே நிமிஷம். இதே மாதிரி ஆடி ஆடி தான் எத்தனை பொண்ணுங்களை மயக்கி வச்சிருக்கோம். திரும்ப ஒரே நிமிஷம் சொல்லி தரேன். எப்படி கிரீஷ் டப்பாவை எப்படி உதச்ச? என்ன பண்ற? நீ கேவலமா டான்ஸ் சொல்லி கொடுத்தா பின்ன எப்படி பண்ண?
சரி அப்போ கிளம்பு உங்கள் வீட்டுக்கு போ. நீ யாரும் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்குலாம் என்னால் போக முடியாது. நீ டான்ஸ் அது இதுன்னு சொல்லி கொடுத்து என் மைண்டை மாற்றாத. ஃபஸ்ட்டு எனக்கு பதில் சொல்லு. காலில் வலிக்குது. நான் ஏனையில் கொஞ்சம் நேரம் ஆடுறேன். உடம்பு வலிக்குதா சாமி? நான் வேணா ஊஞ்சல் ஆட்டி விடவா? கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. கண்ணீர் விடுவதே, காத்து கருப்பு நீதான் கலங்குவதே. என் காலை அமுக்கி விட்றியா? காலா பைத்தியமா நீ? உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விட்டது பெரிய விஷயம், பாட்டு பாடினது பெரிய விஷயம். உனக்கு வந்து கால் அமைக்க ஒண்ணுமா? எனக்கு என் குழந்தைக்கு என்னடா பதில் சொல்ல போற? பதில் சொல்லுண்ணா. குழந்தைக்கு பதில் சொல்லு. எனக்கு பதில் சொன்னா ஒரு சின்ன இருக்கா? என்னடா பேசுற நீ? பரீட்சையெல்லாம் இப்போ எழுதும் போது ஏதாவது ஒரு பேப்பராவது இருக்கும், ஒரு இதாவது இருக்கும். இது என்ன விடையும் தெரியல, பதிலும் தெரியல, யார் நீனே தெரியல. ஃபஸ்ட்டு இப்போ நீ என் வாழ்க்கைக்கு பதில் சொல்ல, நான் உங்கள் வீட்டு மாடியிலேருந்தே கீழே குளிச்சு செத்துருவேன். எங்கள் வீட்டு மாடியில் குதிக்காத. 4 தெருவு தள்ளி அந்தாண்ட ஒருத்தங்க வீட்டுக்கு மாட்டிடுவாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை. அப்பயாவது அவங்க வீட்டுக்கு எல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைக்கிட்டோம். அது வந்தாண்ட வீடு. அப்போ கூட நான் சாவறதை பற்றி உனக்கு கவலை இல்லைல்ல? இப்போ நான் உண்மையாலுமே நீ ஏதோ பேசி என் மைண்டை மாற்றாத. தயவு செஞ்சு என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு, இல்லைன்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன். சாவு. இப்போ நீ என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்ல, நான் இங்கேருந்து குதிச்சிடுவேன். இப்போ எதுக்கு அங்கே நின்று குதிக்கிற? சத்தியமா குதிச்சிடுவேன். பதில் சொல்ல போறியா இல்லையா? சரி நீ இறங்கி வா, நம்ம கல்யாணம் பண்ணி. உண்மையாதான் சொல்றியா? உண்மையாதான். இறங்கி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேச மாட்டேன்ல? நான் இறங்கிலாம் வரமாட்டேன். இதே மாதிரி சொல்லி என்னை ஏமாத்திட்டேன். சரி இறங்கி வா. இல்லை நான் வரமாட்டேன். நீ எனக்கு ஒரு பதில் சொல்லாமல் நான் வரமாட்டேன். நல்லா இங்கேருந்து குச்சிடுவேன். என்னை இவ்வளோ உயரத்தில் உட்கார வைக்கிறேன், நீ எங்கே வந்து நிற்க வச்சுட்ட பார்த்தல? தூங்குறியா? நல்லா தூங்கு. இதோட ஒரு அடியாக நீ தூங்க போற. ஏன் என்ன பண்ணுவ? வரமாட்டேன். எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் வரேன். அடையளவு இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. இந்த வரேன் இரு. அமெரிக்காவில் சங்க கிளைகளை திறந்து வைத்துவிட்டு தாயகம் திரும்பி வந்திருக்கும் நமது சிலுக்கு வார்பட்டியின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் மாப்பிள்ள. நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் என்னை ஏமாத்திட்டாருண்ணா. ஏய் நீங்க இங்க சும்மா பஸ் நிற்று தெரிஞ்சு இறங்கி பஸ் ஸ்டாண்ட் நிற்று என்னாச்சுமா? எனக்கு ஏன் பண்ணிட்டாங்க? ஆமாம், கல்யாணம் தெரிஞ்ச விஷயம் தலைப்படுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. யார் பற்றி என்ன ஏன் நீங்கள் வந்தேன்? ஏன் வந்தேன்னா போலீஸோட போனேன். சரி ஓகே அவனை பார்த்து போகணும்னு வந்தேன். அவனை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? பொண்ணா நீ இறங்குமா பேசுகிறவாமா? நான் இறங்க மாட்டேண்ணா. ஏய் கலை, மிஸ்டர் கலை, ஏன் பட்ஜெட் காத்து கருப்பு கலை. உன் பேர் கொட்டையத்தில் போட்டுக்கிறேன். நான் பொய்யரா சொல்றேன். கொட்டை கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. குழந்தைங்கம்மா தூங்குறானா? தூங்குறான். எங்க அங்கே என்ன பார்க்குறவங்க எத்தனை வீட்டில் உங்க குழந்தை தூங்குது? ஆளே காணும் தூங்குறாங்க. நீங்கள்
ஆளில் தான் தூங்குறான். அதே இது ரொம்ப சீரியஸான விஷயங்களே. பொண்ணு மகளிர் மன்றம் வந்து கேஸ் கொடுக்கணும்னு சொல்லுது. எந்த எஸ்ஐமா கால் பண்ணி பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? ஆள் பிடிச்சா போதுன்னாங்களே. நாங்கள் பேசி பார்க்க தான் வந்தோம். ஆக்சுவலாக நான் அது கேமரா நல்லா பாருங்கள். எது கார் நிற்குது, உங்கள் வீட்டு முடி காரிங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் இத்தனை நாள் உங்கள்கிட்ட வேலைக்கு நாங்கள் காருக்குள்ளே போய் பார்க்கலாமா? காருக்குள்ள 2 லவர்ஸ் ஓப்பன் அங்கே போய் பார்த்து என்ன பண்ண போகிறேன்? அவங்க ஏன் மனுஷனா நீ? அதான் 2 லேடிஸ், ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் உட்காந்து கண்ணாலே தெரியுது. அப்புறம் அந்த காருக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாமா? என்ன பார்க்க போகிறீங்க? உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். ஏய் கத்த போகிறாங்களா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதுக்கு முடிஞ்சது சந்தேகமாக இருக்குது? அது இல்லை, கேமரா தான் இருக்குது. அதுக்குள்ளே லவர்ஸ் வச்சுக்கிங்களா கேமரா போகிறாங்க? ரூல்ஸாக அம்மா நீ இல்லைம்மா, நம்ம என்ன பண்ண தங்கச்சி, நீங்கள் வந்து அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, பேசிக்கலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சார் அந்த போலீஸ் போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. சரி கலை, நீ போய் சட்டை போட்டு போ. இது பாரு, நான் பொய்யை தான் சொல்ல கலை, நான் சொல்கிறது நம்பு. ஒரு பொண்ணு பையன்மா பேசுகிறான். என்னம்மா சொன்னாங்க பையன்? யார்? என்னன்னு கூப்பிட்டான்? மாமான்னு கூப்பிட்டான், என்னன்னு கூப்பிட்டான்? மாமா இல்லை அப்பா. வாய்க்குள்ளே வந்து அந்த இது வச்சு ஆட்டுவாங்க. வா எங்கள் திரும்ப பண்ண பார்க்கலாம். பண்ண என்ன பண்ணு? கொட்டாய் வந்துச்சா? அவங்க உன்னை கொட்டாய் உள்ளே தள்ளி சாத்துவாங்க. ஃபோன் பண்ண பண்ணி சொல்கிறதுல எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை. என்னது நீ ப்ராங்க் தான் பண்ணுவேன். நான் உனக்கு ப்ராங்க் இங்கே வாடாங்க. எப்போ பார்த்தாலும் தடவை இதே வந்து பண்ணிட்டு உனக்கு வேறு வேலை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எப்போ பார்த்தாலும் ஒன்று வந்து வேறு வேலை மாதிரி உனக்கு. ஏய் நான் விளையாடு, இங்கே பாரு, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நீ விளையாட்டுனா டென்ஷன். கல்யாணம் கேள்விப்பட்டேன், நேற்று கல்யாணம் கேள்விப்பட்டேன். நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கேன். கட்டலாம் பீரோவா? ஃபர்ஸ்ட் கட்டில் தான் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கட்டில் என்ன பண்ண போகிறேன்? அப்படியே சிரிக்கிறான் பாரு. உன் சிரிப்புக்கு சத்தியமாக சொல்கிறேன், அந்த கட்டில் நாளாக உடஞ்சி போயிட்டா. அப்படியே சத்தியமாக நாசமாக போயிடு அந்த கட்டில். அப்படியே இறக்கும் போதே சொல்கிறேன், நீ படுக்கும்போது கட்டோட கீழே விழுந்துருவேன். மூஞ்ச பாருங்களேன், அப்படியே சிட்டு பையன் மாதிரி இல்லை. பைத்திய மாதிரி இறக்கும் போது படுக்கும் போது இல்லைடா எனக்கு புரியல. தூக்கி அடிச்சியா அந்த கட்டில்? நீ படுத்த உடனே 2ஆக போயிடும். செருப்பு கைட்டி அடிப்பாராமே. செருப்பு கைட்டி அடிப்பாராம். செருப்பு கூட போடல. எங்க அந்த பொண்ணு என் உள்ளே மகுது எங்கடா இருக்கு? அது குளிச்சிக்கிட்டு இருக்கு பாத்ரூம்ல. வர வைக்கணும். இப்போ நான் வர வைக்கிறேன், பார்க்குறேன். உனக்கு தங்கச்சி சொல்லு. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கையா? தங்கச்சிலாம் சொல்ல முடியாது. சரி அப்போ சிஸ்டர் சொல்கிறா, டைம் ஆகுதுடா. நான் சொன்னதும் நடிக்காதே, நடிக்காத.